நீ நடந்த உண்மையெல்லாம் சொல்லிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இல்லம்மா. நந்தினி அன்னைக்கு எங்க போனா? இன்டர்வியூக்கு தானே போனா. எங்க வீட்டு மருமக அவ ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போறான்னா அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய பெருமை. அத போய் ஏமா எங்க கிட்ட இருந்து மறைச்ச? அத எங்க கிட்ட அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல. நாங்க எல்லாரும் சந்தோஷம் தானே பட்டிருப்போம். அத போய் மறைச்சு கடைசியில எனக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சுல்ல. வீட்ல எல்லாரும் என்னதானே தப்பா நினைச்சாங்க. இங்க பாருமா, உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு நடந்த விஷயம் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாத்தியா? நான் பெத்த புள்ள நான் ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி என்கிட்ட பேசுறதையே நிறுத்திட்டாம்மா. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நீ உன் ஃப்ரெண்ட காப்பாத்த அன்னைக்கு போய் சொன்ன, அதுல எந்த தப்பும் இல்ல. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படிதான் நடந்துப்பா. ஏன் மருமகளுக்கு இப்படி ஒரு உயிர் தோழி இருக்காளேன்னு நான் சந்தோஷம்தான் படுறேன். ஆனா எனக்கு இப்போ ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுமா. நான் என்ன பண்ணணும்? இரு நீ உட்காருமா, நான் சொல்றேன் இரு. அன்னைக்கு நந்தினி வீட்ல இல்ல, இன்டர்வியூக்கு தான் போயிருந்தான்னு நீ எல்லார்கிட்டயும் எல்லாம் சொல்ல வேண்டாமா. என் புள்ள இருக்கான்ல அருள், அவனை கூட்டிட்டு வரேன். அவன் கிட்ட மட்டும் இந்த உண்மையை சொல்லிடுமா. நீ இத மட்டும் சொன்னா போதும். வேற யார்கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். நம்ம அப்படியே மறைச்சிருவோம். என் பையன் கிட்ட மட்டும் சொல்லிடுமா. அவன் என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொல்றேன். தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. டேய் நீ போய் அருளை கூட்டு வாடா. சரிக்கா. டேய் அருளை மட்டும் கூட்டிட்டு வர. வேற யாரையாச்சும் கூட்டிட்டு வந்த தொலைச்சிருவேன் போ. இல்லம்மா, இதெல்லாம் சும்மா. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுல்ல, அதனால சொன்னேன். என்னம்மா? இது யாருன்னு தெரியுதா? தெரியும், நந்தினி ஃப்ரெண்டு. நீங்க இங்க என்ன பண்றீங்க, அதுவும் இவங்க கூட? அது வந்து இருமா நான் சொல்றேன். பூ வச்ச அன்னைக்கு நந்தினி வீட்லயே இல்லன்னு நாங்க சொன்னோம். அத நீ நம்பவே இல்லல்ல. நீ நம்ப மாட்டேன்ட்ட. அதான் அவ ஃப்ரெண்டு கிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாம் உண்மையை சொல்லுன்னு அவகிட்ட கெஞ்சி கேட்டேன். அவளே மனசு இறங்கிட்டா. இவளும் உண்மையை சொல்லிட்டா. அன்னைக்கு நந்தினி வீட்லயே இல்லையா, அவ இன்டர்வியூக்கு போயிருக்கா. அம்மா என்கிட்ட சொன்னல, அத அப்படியே அருள் கிட்ட சொல்லுமா. இவங்க ரெண்டு பேரும் சொல்றது உண்மைதான். அன்னைக்கு நந்தினி வீட்ல இல்ல. அவ இன்டர்வியூக்கு தான் போயிருந்தா. நந்தினி ரொம்ப ஆசைப்பட்ட வேலை இது. அதனாலதான் பூ வைக்கிற நாள் அன்னைக்கு யாருக்குமே தெரியாம அவ காலேஜுக்கு இன்டர்வியூக்கு போயிட்டா. இந்த விஷயம் வீட்ல யாருக்காவது தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும்னு நானும் அவங்க அம்மாவும் சேர்ந்து மறைச்சிட்டோம். நாங்க போய் சொல்லிட்டோம். போதுமாடா, நந்தினி ஃப்ரெண்டு தானே இவ. இவளும் அந்த ரூம்ல தானே இருந்தா. நாங்க சொன்னா நம்ப மாட்டேன், இவ சொன்னா நம்புறியா? நம்புறேன். நான் நந்தினிய நம்புறேன். என்னது, நந்தினிய நம்புறியா? என்னடா சொல்ற? வீரேன் மாமா அருளை கூட்டிட்டு வர போயிருக்காருல்ல. ஆமா, அவர் அவங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நாம அவங்கிட்ட பேசணும். அது எப்படி முடியும்? அதுக்கு தானே இது. ஏய் சும்மா சும்மா இத பத்தியே பேசாத. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நம்மள ஒரே குடும்பத்துக்குள்ள பிரச்சனைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறது சகஜம் தானே. இத போய் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க. ஆனா பிரச்சனை நடக்கிறதே நம்ம குடும்பத்துக்குள்ள தானே கரிகாலா. அதுல என்ன தப்பு? நியாயம் உன் பக்கம் தானே இருக்கு. அதனால தானே உன் பக்கம் நிக்கிறேன்.
நீ வேலைக்கு போகணும் சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிற, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. உன் மனசு யாருக்குமே வராது கரிகாலா. வானதி ரொம்ப கொடுத்து வச்சவ. இல்ல இல்ல, வானதி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். எப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறியே. ஐயோ, வானதி பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன், அதே மறந்துட்டேன். ஏய் கரிகாலா, நீ என்ன விஷயம் பண்ண போறன்னு எனக்கு தெரியாது. ம். ஆனா நீ பண்ண போற விஷயம் வானதிக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ். ம். நான் பாத்துக்கிறேன், சரியா? வரதா, சரிண்ணா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன தனியா பேசணும்? எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. இங்க வச்செல்லாம் வேண்டாம், வெளியே என் கூட வா. பரவாயில்ல மச்சான், எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நீ போயிட்டு சீக்கிரம். வானதி, அங்க ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். வா போய் என்னன்னு பாக்கலாம். இங்க எல்லாம் வச்சு பேச முடியாது சொல்றேன், புரியலையா உனக்கு? வெளியே வா. மச்சான், எதுவா இருந்தாலும் இங்கே வச்சு பேசுங்க மச்சான். இங்க பேச முடியாது சொன்னா புரியாது உனக்கு? ஏன் ஏன் இங்க வச்சு பேச முடியாதுங்கிறீங்க? இங்க பேச முடியாது, முதல்ல வா என் கூட. இருங்க மச்சான், நான் எங்கே வரல, இங்கே சொல்லுங்க. எல்லாரும் இங்க தானே இருக்காங்க, சொல்லுங்க மச்சான். சரி, நீ ஏன் அப்படி சொன்ன? மொட்டையா ஏன் இப்படி சொன்னேன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? தெளிவா சொல்லுங்க, என்ன விஷயம்னு. நிச்சய பத்திரிக்கை படிக்கிறவர்கிட்ட போய் முதல்ல கரிகால வானதி நிச்சயம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் அருள் நந்தினி நிச்சயம் நடக்கணும்னு சொன்னியா? எதுக்கு அப்படி தனித்தனியா நேரத்தை மாத்தி எழுதி சொன்ன? உங்ககிட்ட தான் கேக்குறேன், எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க? எதுக்காக அப்படி எழுத சொன்னான்னு சொல்லு.